முருகன். இன்னைக்கு நாட்டில் நடக்கிற 90% குற்றங்களுக்கு காரணம் நீதிமன்றங்கள். நீதிமன்றத்தை இழுத்து மூடிட்டாலே 90% இல்லை 99% குற்றங்கள் கலைந்துவிடும். இந்த குற்றத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு 4 மாத கர்ப்பிணி பெண் ரயிலிருந்து தள்ளிவிடப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு அந்த பகுதி வேலூர் மாவட்டம். அதனால் அந்த கர்ப்பிணி பெண் மீட்கப்பட்டு வேலூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இது எங்கே எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம்னா, திருப்பூரை சேர்ந்த கணவன் மணி 2 பேரும் திருப்பூரில் குடியிருக்கிறாங்க. இந்த பெண் கர்ப்பிணி பெண் கோயம்புத்தூரில் ட்ரெயினை பிடிச்சி ஆந்திராவில், அதாவது சித்தூரில் இருக்க தன்னுடைய தாயை பார்க்கறதுக்காக மகளிர் பெட்டி, பெண்களுடைய ட்ரெயினில் இருக்க பெண்களுடைய பெட்டியில் ஏறுறாங்க. அந்த பெட்டியில் மொத்தம் 8 பேர் இருக்காங்க. இந்த ட்ரெயினானது புறப்பட்டு ஜோலார்பேட்டையை தாண்டினோடனே, ஜோலார்பேட்டை சென்றடைந்தோடனே ஜோலார்பேட்டையில் அந்த பெட்டியில் இருந்த 7 பெண்கள் இறங்கிடுறாங்க. இந்த கர்ப்பிணி பெண்ணு மட்டும் தனியாக அந்த மகளிர் பெட்டியில் இருக்காங்க. அதன் பிறகு ரயில் புறப்பட ஆரம்பிச்சிருது. புறப்பட ஆரம்பித்த உடனே ஒரு நபர் வேகமாக ஓடி வந்து அந்த ரயிலில் ஏறுறாரு. அதற்கு இந்த கர்ப்பிணி பெண், இது மகளிரினுடைய பெட்டி, அதனால் ஆண்கள் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த நபர் ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு, அதனால் ரயிலை தவறவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏறியிருக்கேன். அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனே நான் இந்த பெட்டியிலேருந்து மாறின்னு சொல்லிடுறாரு. ஒரு அரை மணி நேரம் அந்த தனியாக இருந்த பெண்ணை நோட்டமிட்ட அந்த நபர் அரை மணி நேரம் கழித்து அங்கே இருக்க பாத்ரூம் போய் ஆடையெல்லாம் கழட்டிட்டு நிர்வாண கோலமாக வந்து இந்த தனியாக இருந்த பெண்ணுடன் சில்மசத்தில் ஈடுபடுறாரு. பாலியல் தொல்லையில் ஈடுபட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படி பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட பிறகு அந்த பெண்ணினுடைய கையெல்லாம் உடைச்சி ட்ரெயின்லேருந்து தூக்கி போட்டுருவார். அதன் பிறகு ட்ராக்ல இருந்த அந்த மயக்கமான நிலையில் இருந்த அந்த பெண்ணை ரயில்வே ட்ராக் ஃபோர்மேன் மீட்டு வேலூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க. இந்த வழக்கு ஜோலார்பேட்டை காவல்துறையால் எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. அப்பொழுது அந்த மயக்கமாக இருந்த அந்த பெண்ணுடைய மயக்கம் தெளிந்த பிறகு அரசு மருத்துவமனையில் இருக்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் பழைய குற்றவாளிகளுடைய ஃபோட்டோலாம் காட்டுறதில் ஒரு குற்றவாளியை இந்த பெண் அடையாளம் காட்டுறாங்க. அந்த குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KR நகர் அருகில் உள்ள பூஞ்சோலை கிராமத்தை சேர்ந்த அந்த நபர் பெயர் ஹேமராஜ் அப்படிங்கிறது தான் அந்த நபர் தான் இந்த குற்றத்தை செஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறாங்க. ஏற்கனவே இந்த நபர் 2022 இதை போலவே ரயிலில் தனியாக ரயில் பெட்டியில் மகளிர் பெட்டியில் தனியாக ஒரே ஒரு பெண் மட்டும் பயணித்திருக்காங்க. 2022 இந்த சம்பவத்தை போலவே அந்த பெண்ணினுடைய செல்போனை பறிச்சுட்டு அந்த பெண்ணை ட்ரெயின்லேருந்து தள்ளிவிட்டாரு. அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அதே போலவே 2024 தனக்கு பழக்கமான ஒரு பெண்ணை ரயில்வே நிலையத்திலிருந்து பக்கத்தில் இருக்க ஒரு மலைக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பெண் அணிந்திருந்த நகையெல்லாம் பிடுங்கிட்டு அந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்யப்படுகிறார். அந்த வழக்கில் இந்த நபருக்கு குண்டர் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 3வதாக இதை போல தனியாக வந்த கர்ப்பிணி பெண்ணை கற்பழித்து ரயிலிருந்து தூக்கி போட்டிருக்காங்க. ஏற்கனவே 2 வழக்கு இருக்கிற இந்த நபர் குண்டர் சட்டம் விதிக்கப்பட்டு ஒரு கொலை செய்யப்பட்ட நபர் எப்படி இப்போ வெளியே சுற்றிட்டு இருக்காங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியது அம்பேத்கர் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே பெருமை கொள்ள வேண்டும். இந்த நபருக்கு எப்படி குண்டர் சட்டம் உடைக்கப்பட்டது, எப்படி இந்த நபர் ஜாமீனில் வெளியிருந்து வந்திருக்காரு, தொடர்ந்து குற்றங்களை செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது. எவன் பொண்டாட்டியை கொலை பண்ணி அந்த நகையை கொண்டு வந்து கொடுத்தா எங்களுக்கு என்ன, எங்களுக்கு வேண்டியது பணம். அந்த பணத்தில் நீ பணத்தை கொடுத்தா போதும், உங்களுக்கு குண்டர் சட்டத்தில் தண்டனையிலிருந்து விடுதலை செஞ்சிடும் அப்படிங்கிற நிலையில தான் இந்தியாவில் இருக்க நீதிமன்றங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணம் தான் இந்த குற்றவாளி. ஏற்கனவே 2 குற்றங்களை செஞ்சிருக்கான். ஒரு பெண்ணை ஏற்கனவே ரயிலிருந்து தள்ளி விட்டுருக்கான். இன்னொரு பெண்ணை கொலை பண்ணி அந்த நகையை திருடி ஜெயிலுக்கு போயிருக்கான். அவனுக்கு குண்டர் சட்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளியில் சுற்றிட்டு இருக்கான். இதுதான் மிகப்பெரிய புதிராக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட குற்றங்களை, ஊழல் அரசியல்வாதிகளுடைய குற்றங்களை எல்லாம் எதிர்த்து கேட்குறவங்க, சவுக்கு சங்கர் போன்றவர்கள் எல்லாம் ஜெயிலில் வச்சு கையை உடைச்சி குண்டர் சட்டம் மேலே குண்டர் சட்டம் போட்டு அதற்கு நீதிபதிகள் குண்டர் சட்டம் ரத்து செய்ய முடியாத அளவுக்கு அவங்க இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அரசும் நீதிபதிகளும். காரணம், நீதிபதிகளுடைய ஊழலையும் அரசியல்வாதிகளுடைய ஊழலையும் எதிர்த்து கேட்குறவங்க எல்லாம் குண்டர் சட்டத்தில் ஜெயிலில் நிரந்தரமாக வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட குற்றங்கள் செய்கிற குற்றவாளிகளுக்கெல்லாம் குண்டர் சட்டம் உடைக்கிறதுக்கு 2 லட்சம் 3 லட்சம் அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப வழக்குகளை இருப்ப
மிகப்பெரிய தொகையை வாங்கிட்டு குண்டர் சட்டத்திலிருந்து நீதிபதிகள் விடுதலை செய்துதான் இதற்கு காரணம். சரி, இப்பொழுது மூன்றாவதாக இந்த குற்றத்தையும் செஞ்சிருக்கிறாரு இந்த குற்றவாளி. இந்தியாவில் இருக்க நீதிமன்றங்களை இழுத்து மூடிட்டாலே இந்தியாவில் குற்றங்கள் குறைந்துவிடும். சொல்லப்போனால் 90% மேல் குற்றங்கள் குறைந்துவிடும். இந்தியாவில் இருக்க நீதிமன்றங்களை இழுத்து மூடிட்டாலே காவல்துறையே சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரிப்பார்கள். அல்லது ஆளுங்கட்சியே எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆன பிறகும் அவங்களும் சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரிப்பாங்க. நீதிமன்றத்தை இழுத்து மூடிட்டா போதும், நாட்டில் குற்றங்கள் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்பலாம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.